எவ்வளவுதான் வெயிட்ஸ் வச்சு போட்டாலும் காஃப் மசில் சுத்தமா பில்ட் ஆகாத மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க காஃப் மசில ப்ராப்பரா தான் கான்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்றீங்களான்னு பாருங்க. உங்க நெக்ஸ்ட் காஃப் ஒர்க் அவுட் அப்போ நான் சொல்ற இந்த சின்ன சேஞ்ச் பண்றதால மட்டும் உங்க காஃப் மசில நீங்க ப்ராப்பரா ஹீட் பண்ணி மேக்ஸிமம் கெயின்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லி நேச்சுரல் ஃபிட்னஸ் டிப்ஸ் பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலா ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் நான் ஒரு பெஸ்ட் ஒர்க் அவுட் சொல்வேன் கம்பேர்ட் டு சீட்டட். அண்ட் இந்த ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் போடும்போது மோஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட்ஸ் வச்சு பவுன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் அப்படி பண்ணும்போது மசில்ஸ் ப்ராப்பரா எங்கேஜே ஆகாது அண்ட் உங்க டெண்டன்ஸ்க்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமா போகும். அண்ட் இப்படி நீங்க ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தா இன்ஜுரி கண்டிப்பா உங்களுக்கு கேரண்டி. பட் நீங்க ஒரு நல்ல கிளீன் டெஃபினிஷன் அண்ட் சாலிட் growth வேணும்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது மைண்ட் மசில் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் முக்கியமா இந்த சின்ன டிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பாட்டம்ல போகும்போதும் ஸ்ட்ரெச்க்கு ஒரு 4 செகண்ட் நீங்க ஹோல்ட் பண்ணணும். அண்ட் நீங்க டாப்ல போகும்போது அந்த பீக் கான்ட்ராக்ஷன் அப்போ ஒரு 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே ஒரு நல்ல ஒரு பம்ப் அண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து உங்க மசில்ல ஃபீல் பண்ணுவீங்க. இது நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணா உங்க காஃபோட லுக் அண்ட் ஸ்ட்ரென்த்துமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அண்ட் இதே சேம் ஒர்க் அவுட்ல ஜஸ்ட் நீங்க இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் ஸ்விட்ச் பண்ணி போறதால எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த காஃப் மசிலையும் உங்களால டார்கெட் பண்ண முடியும். அண்ட் அந்த மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணும்போது ஒரு நல்ல 3D லுக்கையும் உங்களால கொண்டு வர முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.